அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். ராகு கேது திசை எப்போது நன்மை? பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே தசாபுத்தி தான் பெரும்பான்மையான மாற்றங்களை செய்கிறது. அதாவது கோச்சாரத்தை விட ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியை விட அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது. அந்த வரிசையிலே நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது, அதாவது சொந்த வீடுகளே இல்லாத இந்த ராகு கேதுகளுடைய திசை ஒருவருக்கு நன்மைகளை அதிக அளவு செய்ய வேண்டும் என்றால் அவர் லக்னத்திற்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்பில் இருக்கணும், எப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக ராகு திசை ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பொது பலன். ஜாதகத்தில் அவங்களுக்கு எப்படி அமைகிறது அந்த அமைப்பை பொறுத்து தான் அது ராகு திசை நன்மையா தீமையா, கேது திசை நன்மையா தீமையா என்பதை பற்றி முடிவெடுக்க முடியும். பொதுவாக பெரும்பாலும் ராகு திசை போகக்காரகங்கிறதுனால யோகத்தை நிறைய செய்வார். அந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு 3வது திசையாக வரும்போது மட்டும் சில பாதகங்களை செய்கிறார். அதே போல வெளிநாடு சம்பந்தமான யோகத்தை செய்வார். குறுக்கு வழி ஈடுபாடுகளை அதிகம் செய்வார். ராகு வலிமையாக இருந்தால் குறுக்கு வழி ஈடுபாடு செய்வார். இந்த சதுரங்க வேட்டையில் படத்தில் வருவாங்கள்ல, ஒருத்தன் ஏமாத்தணும்னா அவன்கிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும், அந்த மாதிரியான கேரக்டர் ராகு. ஆனாலும் ராகு வலிமையாக இல்லை அப்படின்னா அந்த வலையில் போய் சிக்கக்கூடிய ஆளும் யார் அப்படின்னா ராகு தான். ராகு திசை நடப்பவர்கள் தான். அவங்க கவனமாக இருக்கணும். அதே போல் கேது திசை பெரும்பாலும் ஞானக்காரகன், பெரும்பாலும் நன்மைகளை செய்வதில்லை. பெரும்பாலும் ஞானத்துக்கு வழி என்னென்ன தேவையோ அதை தான் செய்கிறாரு கேது மகா திசை பெரும்பாலும். அதிலும் குறிப்பாக இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த சனியோட நட்சத்திரக்காரங்களுக்கு 3வது திசையாக கேது திசை வரும். அது பெரும்பாலும் கெடுபலன்களை அதிகமாகவே செய்கிறது. ஆனாலும் அவர்களுடைய ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் நன்மைகளை செய்யும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ராகு கேது நீச்சம் அடைவார், உச்சமடைவார். அந்த வரிசையிலே நீச்சம் ரிஷபத்திலே நீச்சமடைவார். இந்த ராகுவோ கேதுவோ ரிஷபத்திலே நீச்சமடைந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் தசை நடத்தும் பொழுது நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே போல லக்கணத்திற்கு எந்த லக்கணமாக இருந்தாலும், லக்கணத்திற்கு 10ஆம் இடம், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ 10ஆம் இடம் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்து தசை நடத்தும் பொழுது யோகம் செய்யும். ராகு இருந்தால் வெளிநாட்டு யோகம். அதே போல் ராகு இருக்கும் பொழுது நிறைய தொழில்கள், அதில் பெரிய லாபம், தொழிலை விரிவுபடுத்துறது, பெரிய தொழிலதிபராகக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். கேது இருக்கும்பொழுது மருத்துவத்துறை, அதே போல் ஆன்மீக சம்பந்தமான தொழில்களில் பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்போ 10ஆம் இடத்துல நன்மை செய்யும். அதே போல் 11ஆம் இடம், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மைகளை செய்யும், எந்த லக்கணமாக இருந்தாலும். ஏன்னா 11ல் எந்த கிரகம் தீமை செய்யாதுங்கிறதுனால 11ஆம் இடத்துல நல்ல பலன்களை ராகு கேதுக்கள் இருந்து திசை நடத்தும் பொழுது யோகமான பலன்களை அனுபவிக்கலாம். அதே போல் லக்கண சுபர்னு இருக்கு. இயற்கை சுபர்னா குரு, சுக்கிரன், புதன். அதே போல் லக்கண சுபர்னு இருக்காரு. இப்போ இயற்கை அசுபர் சனி, இயற்கை பாவி சனி. ஆனால் துலா லக்கணத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னா இயற்கை சுபர், அதாவது லக்கண சுபர். இயற்கை பாவர், ஆனால் லக்கண சுபர். அந்த மாதிரி லக்கணத்துக்கு சுபருடைய நட்சத்திர சாரத்திலிருந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு யோகக்காரகனுடைய நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தும் பொழுது ராகு திசையோ கேது திசையோ பெரும்பாலும் நன்மைகளையே செய்கிறது. அதே போல இயற்கை சுபர்கள்னு இருக்காங்க இல்லையா, குரு, சுக்கிரன், புதன், இவர்களுடைய பார்வை பெறுவது எங்க இருந்தாலும், அதாவது குருவுடைய 5, 7, 9 பார்வை, சுக்கிரன் புதனுடைய 7வது பார்வை பெற்று அவர்களுடைய திசை நடத்தும் பொழுது யோகம் செய்யும். அதே போல இவர்களுடன் இணைந்திருப்பது எந்த லக்கணமாக இருந்தாலும் குருவுடனோ அல்லது சுக்கிரனுடனோ அல்லது புதனுடனோ இணைந்து அவர்கள் ராகுவுடைய திசையோ கேதுவோட திசையோ நடைபெறும் பொழுது யோகத்தை செய்கிறது. அதாவது குருவும் ராகுவும் சேர்ந்தா கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராகு சுபத்துவம் அடைஞ்சிருவார். அதாவது கண்ணுக்குட்டியோட சேர்ந்த பன்னிக்குட்டி என்ன ஆகும், கண்ணுக்குட்டியாக மாறும். பன்னிக்குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி என்ன ஆகும், பன்னிக்குட்டியாக போகும். அந்த மாதிரி நன்மைகளை ராகு கேதுகள் சுபத்துவம் அடைந்து நன்மையான யோகமான சில பலன்களை செய்வார். இந்த சுபர் குரு சுக்கிரன் புதனோடு சேர்ந்து திசை நடத்தும் பொழுது 10 டிகிரிக்குள்ள நன்மையான பலன்களை செய்வார். அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே திதி சூன்யம் அடைந்த கிரகத்துடைய நட்சத்திர சாரத்தில் இருப்பது. இப்போ 15 திதி இருக்கு, பிரதமை முதல் சதுர்த்தசி வரைக்கும். அப்போ 15, அதாவது அமாவாசையில் 15, பௌர்ணமியில் 15, மொத்தம் 15 திதி இருக்கு. அதில் அமாவாசையாக இருந்தாலும் சரி, பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, பிரதமை திதி அப்படின்னா துலாம் மகரம் 2 ராசியும்
திதி சூன்யம் அடையும். அதாவது சுக்கிரனும் சனியும். இப்போ சுக்கிரனோட நட்சத்திரம் என்ன? பரணி, பூரம், பூராடம். சனியோட நட்சத்திரம் என்ன? பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த பிரதம தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த 6 நட்சத்திரத்திலையும் இந்த ராகு கேது இருந்து தசை நடத்தும் போது யோகத்தை செய்யும். அதே போல பிரதமை துவிதி திதிக்கு பார்த்தீங்கன்னா தனுசு, மீனம். தனுஷோட ராசி அதிபதி யாருன்னா குரு. மீனத்துக்கு அதே போல குரு. இந்த குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் ராகு கேது இருந்தால் தசை நடத்தும் பொழுது யோகத்தை செய்யும். இப்போ சதுர்த்தசின்னு வச்சுங்க, கடைசி திதி 4 ராசி தனுசு, மீனம், அதே போல மிதுனங்கண்ணி. இந்த 4ம் திதி சூன்யம் அடைஞ்சிடும். அப்போ புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த புதனுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரத்துல இருந்து இந்த ராகுவோ கேதுவோ தசை நடத்தும் பொழுது அந்த திசை யோகத்தை செய்யும். திதி சூன்யம் அடைந்த, அதாவது லக்னத்தில் உங்களுடைய ஜாதகத்திலே திதி சூன்யம் ஏதாவது கண்டிப்பா 2 ராசி அடைஞ்சிருக்கும், இல்லை 4 ராசி அடைஞ்சிருக்கும். அந்த ராசியில அந்த ராசியின் அதிபதியுடைய நட்சத்திரத்துல இருந்து இந்த ராகுவோ கேதுவோ நின்று தசை நடத்தும் பொழுது அது யோகத்தை அதிக அளவிலே செய்யும். அதே போல இந்த ராகு கேது திசை 3ஆம் இடம், முயற்சி உபஜய ஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா, 3, 6, 12 இந்த ஸ்தானங்களில் உச்சம் பெறாமல் இருக்க வேண்டும். விருச்சிக ராசியா வரக்கூடாது. அது விருச்சிக ராசியில உச்சம் பெறுவார். உச்சம் பெறாமல் இருந்து லக்னத்துக்கு 3, 6, 12 இருந்து திசை நடத்தினால் அதுவும் ஜாதகருக்கு யோகங்களை செய்யக்கூடிய அமைப்பிலே, நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பிலே தான் இருக்கும். அதே போல இப்போ ராகு திசையோ கேது திசையோ நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் ராகு கேது பலம் குறைவது. எப்படின்னா ரிஷபத்தில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ராகு திசை நடக்குது, அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் ரிஷபத்தில் ராகு உட்காராருன்னா அந்த 1.5 வருஷம் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் கேதுவும் அப்படிதான். கேது திசை நடப்பவர்களுக்கு இந்த ரிஷபத்தில் கோச்சாரத்தில் ரிஷபத்தில் கேது அந்த 1.5 வருஷ காலம் இருக்கும் பொழுது நன்மைகள் நடைபெறும். அப்போ கேது திசை கெடுதலே செஞ்சாலும் அந்த நேரம் அந்த நீச்சம் பெற்று கோச்சாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாக ராகு திசை நடப்பவர்கள், அதாவது மாதம் ஒரு முறையாவது துர்காதேவிக்கு ராகு காலத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதும், வருடம் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு காலத்திலே பாலாபிஷேகம் செய்வதும், அதே போல கேது திசை நடப்பவர்கள் மாதம் ஒரு முறையாவது விநாயகருக்கு திங்கட்கிழமையிலே தேங்காய் எண்ணெயிலே விளக்கேற்றியும் அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்வதும், வருடம் ஒரு முறை கீழப்பெரும்பள்ளம் 7 வருடமும் வருடம் ஒரு முறை கீழப்பெரும்பள்ளம் சென்று ராகு காலம் அல்லது யமகண்டத்திலே பாலாபிஷேகம் செய்வதும், ராகு கேது திசைகளுடைய கெடுபலன்களை குறைத்து நன்மைகளை செய்யும். அதாவது நல்ல பலன்கள் நடைபெற வேண்டும் என்று இருக்கும் பொழுது நற்பலன்கள் அதிகமாகவும், கெடுபலன்கள் அது நடைபெற வேண்டும் என்று இருக்கும் பொழுது கெடுபலன்கள் குறைவாகவும் நடைபெறுவதற்கான சிறந்த பரிகாரமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.